ஹலோ ஹாய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஃபெல்லோட 5th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஸ்க்ரீன்ஸை பார்த்துட்டு ஜுவானை காயப்படுத்தக்கூடாது, ஏன்னா அவன் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் விற்கிறதுக்காக வச்சிருக்கேன்னு நினச்சிக்கிறான். சாப்பிடும்போது அவன் யோசிக்கிறான், நான் இத்தனை வருஷம் கல்டிவேட்டராக இருந்ததில் எப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. கல்டிவேட்டர்ஸ் ப்ராடக்ட்ஸை 2 ஸ்டேஜில் ரெடி பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தோணுது. அப்போ தான் அவங்களால கிரேட் ரிலம் ஏற்ற மாதிரி மாற முடியும். முதல் ஸ்டேஜில் டுட்டோரியல் கேம் அப்போது விதைகள் மாதிரி சிறந்த ப்ராடக்ட் தேர்ந்தெடுக்கப்படும். 2வது ஸ்டேஜஸ் இந்த விதைகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி மெயின் கேம்ல தான் உண்மையான முதிர்ச்சி ஆரம்பிக்கும். கடுப்பா அந்த டீமன் யோசிக்கிறான், எப்படி ஒரு ப்ராடக்ட் அடுத்த கட்டத்துக்கு போக மறுக்கலாம். அப்புறம் அவன் யோசிக்கிறான், இவனை நியூட்ரல் பண்ணிடலாமா, அது அவன் சோல் பாதிக்காதா. ஆனாலும் அவன் கவலைப்படுறான், ஒருவேளை ஆன்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தா சேதம் ஆகிடுமோ. ஜுவான் யோசிக்கிறான், எதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அடைகிற வரைக்கும் காத்திருந்தது நல்லதுதான். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம்னு முடிவு பண்றான். மெஃபிஸ்டோன் ஃபீல் சொல்றான், யூனிவர்ஸ் ஒரே ஒரு டைமென்ஷனோட முடிஞ்சிருதுல. ஆனா அந்த எனக்கு ஏற்கனவே தெரியும், பூமியிலேயே எங்களுக்கு மல்டிவர்ஸ் தியரி இருக்குன்னு சொல்லி அவனை ஆச்சரியப்படுத்துறான். அந்த மான்ஸ்டர் அப்புறம் விளக்குது, யூனிவர்ஸிற்கு ஒரு மெயின் டைமென்ஷன் இருக்கு, அதுதான் கிரேட் ரிலம். அதை சுத்தி கணக்கிலடங்காத சின்ன உலகங்கள் இருக்கு. பூமி, அதாவது உலகம் 294 இந்த மாதிரி சின்ன கிரகங்கள்ல ஒண்ணுன்னு அது சொல்லுது. இந்த உலகங்கள்ல இருக்கிறவங்க டவருக்குள்ள ஐட்டம்ஸ் வாங்கி அவங்க ஸ்டேட்ஸ் ஏத்தி ப்ராடக்ட்ஸை மாத்துறாங்க. அப்புறம் அந்த டீமன் உண்மையை சொல்லுது, நானும் என்ன மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வால்கர்ஸை கேம்ஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இங்க இருக்கோம். ஜூஜன் அவனை பார்த்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கோபமா கேட்குறான். மெஃபிஸ்டோன்ல அதை சொல்றது கஷ்டம்னு பதில் சொல்றான். நீ நிஜமாவே கேட்க விரும்புற கேள்வி இதுவா இருக்காதுன்னு சொல்றான். விரலை சொடக்கி அவன் காட்சியை மாத்துறான். அந்த மான்ஸ்டர் அவனை பார்த்து கேக்குது, நீ நிஜமாவே தெரிஞ்சுக்க விரும்புறது மற்ற உலகங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் உன் உலகத்துல டவர் வந்திருக்கிறது தானே. அந்த டீமன் அவனை கிண்டல் பண்ணுது, உன் இனத்துக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வம் இல்லையா. அப்புறம் அது சொல்லுது, உன் உலகம் சும்மா தற்செயலா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஜூவான் போதும் நிறுத்துன்னு பேச்ச முடிக்கிறான். அப்போ அவன் முன்னாடி ஒரு சிதஞ்ச டெடிபியர் படம் வருது. இருந்தாலும் அவன் விடாம கேட்கறான், நீ ஏன் இந்த டவரை நைட்மேரஸை மேனேஜ் பண்ற. மெஃபிஸ்டோன்ல இந்த கேள்வியை கேட்டு ஆச்சரியப்படுற மாதிரி நடிக்கிறான். அந்த பையன் அவனை நெருக்கி கேட்குறான், இதுல உனக்கு என்ன கிடைக்குது. அந்த டீமன் இது ஒரு வாலண்டியர் வேலைன்னு பதில் சொல்லுது. சமாளிக்க முயற்சி பண்ணி டீமன்ஸுக்கு கூட வாலண்டியர் வேலை பண்றது பிடிக்கும்னு சொல்றான். பேரடைஸுங்கிற இடத்துல அவனோட பார்ட்னர்ல ஒருத்தன் நிராகரிக்கப்பட்ட வால்கர்ஸ்க்கு உதவி பண்றதா ஒரு கதை சொல்றான். திடீர்னு ஒரு மெசேஜ் அவனுக்கு பின்னாடி வருது. அவனோட மாஸ்டர் கிட்ட இருந்து வந்த மெசேஜில் ஜுவானை காயப்படுத்தாதன்னு ஆர்டர் இருக்கு. அந்த டீமன் கேக்குது, இப்போதாவது என்ன நம்புறியா. ஆனா ஜுவான் இது எல்லாமே சுத்த பொய்ன்னு சொல்றான். ஜுவானுக்கு ஞாபகம் வருது, அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோல எல்லா ஸ்டேட்ஸும் மேக்ஸ் ஆனது தெரிஞ்சது. அந்த நினைவு அவனை பனிமூடின இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க அவன் அவனோட லிமிட் அடைஞ்சிட்டதை உறுதி செஞ்சான். காயப்பட்டாலும் அவன் சரியாக முயற்சி பண்ணி ஒரு போஷன் குடிச்சான். கொஞ்ச நேரத்துல அவன் ஸ்கிரீனை பார்த்தான். அவனோட எல்லா ஸ்கில்ஸும் மேக்ஸ் ஆகி இருந்தது. ஆனா அதுக்கப்புறமும் அவனால அந்த பிளாக் மான்ஸ்டரை தோற்கடிக்க முடியல. அப்புறம் அவன் வேகமா தூக்கி வீசப்பட்டான். ஸ்னோல வேகமா விழுந்தான். அங்க அடுத்துக்கிட்டு ஒரு டீமனை ஜெயிக்கிறதுக்கு மேக்ஸான ஸ்டேட்ஸ் கூட மனுஷனுக்கு போதாதுன்னு யோசிச்சான். அப்போ அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது, ஒருவேளை பிரச்சனை இந்த உலகத்தோட சிஸ்டம்ல தான் இருக்குமோ. திடீர்னு ஒரு விசித்திரமான காட்சி அவன் மனசுல வந்து போச்சு. அதிர்ச்சியா அவன் உடம்புல ஒரு மாதிரி உணர்வு பரவுச்சு. நிஜமாவே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சப்போ அவன் கண்கள் விரிஞ்சது. முன்னாடி நடந்து அவன் உணர்ந்தான், சுத்தி இருக்க எல்லாமே ஒருவேளை மாயையா இருக்குமோ. அவன் கையை நீட்டி காத்துல மிதக்கிற கோல்டு பார்ட்டிகல்ஸ்ல ஒன்ன தொட்டான். அதை கைகளுக்குள்ள மூடினான். அந்த ஒளி இன்னும் அதிகமாச்சு. அந்த பார்ட்டிகல்ஸ் வளவளப்பான வடிவங்கள்ல இருந்து ஒழுங்கற்ற கியூப்ஸா மாறுவதை பார்த்தான். வேற வேற வடிவங்களை எடுத்தது. அந்த நிமிஷம் அவனுக்கு புரிஞ்சது, அந்த பார்ட்டிகல்ஸ் தான் இந்த உலகத்தோட அடிப்படை பொருள். கொஞ்ச நேரத்துல மெஃபிஸ்டோன்ஸோட மாஸ்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்த காத்துல கரைஞ்சு போச்சு.
நிஜத்துக்கு வந்த ஜுவான் அந்த வாலண்டியர் வேலை கதையை பத்தி கேள்வி கேட்டான். யார் அந்த மாஸ்டர்னு கேட்டான். அந்த டீமன் அவனோட திடீர் ஆர்வத்தை பார்த்து உற்சாகம் ஆச்சு. மெஃபிஸ்டோன்ஸ்ல விளக்கினான். மாஸ்டர் தான் கிரேட் ரெலமை ஆட்சி பண்றாங்க. மெயின் கேமை முடிக்கிறவங்க அங்கதான் போவாங்க. அந்த மான்ஸ்டர் அப்புறம் ஒரு குரூப் ரெக்கமெண்டேஷன் பத்தி சொல்லுது. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஸ்மைலோட உன் எதிர்காலம் நீ தேர்ந்தெடுக்கிற மாஸ்டரை பொறுத்து தான் இருக்கும்னு அது சொல்லுது. கிட்ட வந்து மெஃபிஸ்டோன்ல அவன் ஆர்டர் படி நடந்தான். ஒரு பெரிய மாஸ்டரை கண்டுபிடிக்க உதவுறதா அவனோட கௌரவம் மேல சத்தியம் பண்றான். ஆனா அவன் ரகசியமா சொல்றான். ஜுவான் அவனோட சொந்த விருப்பத்துல மெயின் கேமை விளையாட சம்மதிச்சா மட்டும்தான் இது நடக்கும். ஜுவான் அவனை ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் கூட ஒப்பிடுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் அதை மறுக்குது. கடைசியா அந்த பையன் அவனோட நிபந்தனைகளுக்கு சம்மதிக்கிறான். காத்துல ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று வருது. அவன் உறுதியா சொல்றான், சரியா 10 நாள்ல நான் இந்த இடத்தை விட்டு போயிருவேன். 9 நாள் கழிச்சு அவன் கணக்கிலடங்காத ஸ்கெலட்டன்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே நேரம் மெஃபிஸ்டோன்ல ஒரு சோஃபால உட்கார்ந்து அவனை பார்த்துட்டு இவன் சும்மா ஷோ காட்ட முயற்சி பண்றான்னு புலம்புறான். அந்த டீமன் புலம்புது, இவனை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். என்னை ஏமாத்தி இந்த டவரை வாங்க வச்சவங்கள தான் சொல்லணும். சோஃபாவை குத்திக்கிட்டு எல்லாம் அந்த ட்ரிக்கி ஆளுங்க பண்ற வேலைன்னு கத்துறான். மெஃபிஸ்டோன்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீமன் கிட்ட இருந்து இந்த டவரை வாங்குனதை நினைச்சு பார்க்கறான். ஆனா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஐட்டம்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. புது டவர்ல எல்லா ப்ராடக்டை சேதப்படுத்தாம டுட்டோரியலை நிறுத்த முடியும். ஆனா என்னோடதுல முடியாதுன்னு அவன் யோசிக்கிறான். பழைய டவர்ல ப்ராடக்டோட சம்மதம் இல்லாம கேமை நிறுத்த முடியாது. ஜுவான் சம்மதம் கொடுக்க மறுத்துட்டான். சோஃபால முடங்கி உட்கார்ந்து அந்த டீமன் புலம்புது, நான் ஏழையா இருக்கிறதுக்கு இதுதான் கிடைக்கும்னு. ஆனா குறைஞ்சபட்சம் டவர் இன்னும் வேலை செய்யுது. நிஜத்துக்கு வந்த அவன் அடுத்த நாள் எல்லாம் முடிஞ்சதுன்னு நிம்மதியா பெருமூச்சு விடுறான். ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ புது மெசேஜோட வருது. ஜுவானுக்கு டுட்டோரியலை முடிச்சிட்டு மெயின் கேமை ஆரம்பிக்கிற ஆப்ஷனை காட்டுது. மெஃபிஸ்டோன்ஸ்ல கேக்குறான், நான் அனுப்புன எல்லா ஃபைல்ஸும் மனப்பாடம் பண்ணிட்டியா? அந்த பையன் ஆமான்னு சொல்றான். அந்த டீமன் அப்புறம் சரி போய் அக்செப்ட் பட்டனை அழுத்துன்னு சொல்லுது. உணர்ச்சி வசப்பட்டு இந்த நிமிஷத்துக்காக நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன், எனக்கு அழுகையே வருதுன்னு அது சொல்லுது. ஆனா ஜுவான் மத்த பட்டனை அழுத்துறான். ஒரு கோல்டு எனர்ஜி வெடிப்பு அந்த இடத்தை நிரப்புது. அதிர்ச்சியா மெஃபிஸ்டோன்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு கேக்குறான். அந்த துகள்களை யூஸ் பண்ணி ஜுவான் அவன் முன்னாடி ஒரு கோல்டு ஸ்வாட் உருவாக்குறான். அவன் அந்த வெப்பனை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, டீமன் உனக்கு இன்னும் புரியலான்னு கேக்குறான். ஒரு உறுதியான பார்வையோட நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு உனக்கு காட்டுறேன்னு ரெடி ஆகுறான். அவன் முன்னாடி போய் நான் உன்னை தொடர்ந்து அட்டாக் பண்ணுவேன்னு சொல்றான். அவன் விளக்குறான், நான் எப்போ அந்த துகள்களை பார்க்க ஆரம்பிச்சேனோ அப்போல இருந்து என்னோட தாக்குதல் வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த மான்ஸ்டரை அடிக்க முயற்சி பண்ணும்போது ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுச்சு. ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு எனக்குள்ள வர மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு முற்றிலும் புதுவிதமான புரிதல் அவனுக்கு வருது. அவன் மறுபடியும் தாக்குறான். இந்த தடவை அந்த அடி அந்த நிழல் உருவத்துக்குள்ள ஊடுருவி போகுது. ஆச்சரியமா அவன் யோசிக்கிறான், இதுதான் நிஜமாவே உயிருள்ளதா இருக்கிற உணர்வா? திடீர்னு மெஃபிஸ்டோன் ஃபீல்ஸ் 91வது ஃப்ளோர்ல இருந்து பிளாக் அயன்வுட் செடியை வரவழைக்கிறான். நான் ஜுவான் மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்ல. ஒருவேளை இத முதல்ல இருந்து செஞ்சிருக்கணும்னு அவன் ஒத்துக்கிறான். அப்புறம் நீயும் அப்படி நினைக்கலையான்னு அந்த பையன் கிட்ட கேக்குறான். அந்த கிளைகள் ஜுவானை சுத்தி வளைக்குது. அப்ப அந்த மான்ஸ்டர் அவனை கிண்டல் பண்ணுது, என்னோட சம்மதம் இல்லாம நீ இந்த கேமை முடிக்க முடியாது. மெஃபிஸ்டோன் ஒத்துக்கிறான், நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த சம்மதத்தை வாங்குற முயற்சியை நான் எப்போவே கைவிட்டுட்டேன். மாட்டிட்டு ஜுவான் கேக்குறான், இந்த டுட்டோரியல் எப்போதுமே நடக்கும்னு ஏன் டீமான் நினைக்குது? அப்புறம் அவன் ஒரு உண்மையை சொல்றான், டுட்டோரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100 நாள் ஆச்சுன்னா கேம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். மெஃபிஸ்டோன் சொல்றான், அப்படின்னா மெயின் கேம் விளையாடுற டைம் வர வரைக்கும் ஜுவான் இங்கேயே தான் இருப்பான். அவனோட நிஜ பேரை சொல்லி கூப்பிட்டு ஜுவான் அவனை பீஸ்ட்ரைன்னு சொல்றான். கிரேட் ரெலம்ல உன்னை ட்ரிக்கர்ஸ் ஏமாத்துக்காரன்னு சொல்லுவாங்கன்னு அவன் சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.